Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ்ல அழகு 7 திருக்குறள். சரியா? ஸோ திருக்குறள் இது வரைக்கும் நம்ம ஒரு 5 அதிகாரங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இது 6வதா நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு அதிகாரம். ஓகேவா? இது திருக்குறள் 6வது அதிகாரம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் ஈகை. சரியா? ஸோ இந்த ஈகைன்றது திருக்குறளில் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்களில் 23வது அதிகாரம். அப்போ 23வது அதிகாரம் அப்படின்னா எந்த திருக்குறள் வந்து எந்த திருக்குறள் வரைக்கும் ஈகை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸோ பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம்ன்றதை சேர்த்துக்கணுமா? சரியா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? அதிகாரத்துடைய எண் பார்க்கும்போது ஈகை 23வது அதிகாரம். குறள் நம்ம கண்டுபிடிக்கிறது சிம்பிள். பக்கத்தில் 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த அதிகாரத்துடைய இறுதி குறள் 230. அப்போ 221 ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 221 ஸ்டார்ட் ஆகிட்டு 230 முடியுது. அப்போ 10 குறள். இந்த 10 குறளும் ஈகை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஈகைன்ற இந்த அதிகாரம் முப்பாலில் அறத்துப்பாலை சார்ந்தது. இந்த அறத்துப்பாலில் இல்லறவியல் அப்படின்ற இயலில் இருக்கக்கூடிய தான் ஈகை. ஓகேவா? ஈகைனா கொடை. ஓகேவா? அதாவது ஈகைனா தருவது. ஓகேவா? ஈகைனா சிம்பிளா சொல்லணும், தருவது. ஓகேவா? ஸோ வள்ளுவர் இந்த ஈகைன்ற இந்த ஒரு அதிகாரத்தில் ஈகை செய்வது எவ்வளவு நன்மை பயக்கும், ஈகை ஏன் செய்யணும். ஓகேவா? ஈகை அதாவது கொடுக்கறத விட கொடுக்கறது தான் சிறந்ததே தவிர தயவு செஞ்சு யார்கிட்டையும் இறப்பவர்னா இந்த இறப்பவர். ஓகேவா? இறத்தல் அப்படின்னா இந்தரா வரும். ஓகேவா? இந்தரா அப்படின்னா மற்றவங்கள்ட்ட நாம போய் கேட்கறது. ஓகேவா? நம்ம சிம்பிளாக சொன்னால் பிச்சை எடுக்கிறது சொல்லுவோம் இல்லையா? பிச்சை எடுக்கிறது நம்ம சொல்ல வேணாம். யாசித்தல் இல்லை மற்றவங்கள்ட்ட கேட்கறது, வேண்டி கேட்கறது சொல்லுவோம் இல்லையா? அதான். ஓகேவா? அதுதான். ஓகேவா? அப்போ கொடுக்கறது தான் பெஸ்ட்டே தவிர இறத்தல் அப்படின்றது பெஸ்ட்டு கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ கொடுக்கும் பழக்கம் தான் நம்மளுக்கு இருக்கணுமே தவிர இறக்கக்கூடியது யார்கிட்டையும் போயிட்டு எதையும் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துல நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு ஈகை சிறந்த பண்பையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ ஈகைனா அதே போல் கொடைத்தன்மை, கொடுத்தல், மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஓகே, ஒரு வள்ளல் தன்மை அப்படின்ற பொருளையும் தரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈகைன்ற அதிகாரத்தில் 10 குறள் மூலயமா வள்ளுவர் அவர்கள் நம்மளுக்கு என்னென்ன அது கருத்துக்களை சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ முதல் பாருங்க 221வது குறள். ஒரே நிமிஷமா. 221வது குறள் ஸ்டார்ட் ஆகுதா? பார்த்துருமா? அங்க பாருங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியார் அப்படின்னா வறியவர். வறியவர் அப்படின்னா ஏழைகள். ஓகேவா? இல்லை ஒன்றும் இல்லாதவன் சொல்லலாம். அதாவது நம்மள்கிட்ட கேட்டு அதை வேண்டி அதாவது கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்டு வேண்டி நிற்கிறவங்க தான் வறியவர்கள், ஏதும் இல்லாதவர்கள் அர்த்தம். ஓகேவா? ஸோ பாருங்க, வரியார் அப்படின்னா வறியவர், ஏழைகள், ஏதும் இல்லாதவர் தான் வறியவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்லை இறப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். இறப்பவர்னா இந்தரா வரணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்தரா போட்டோம் அப்படின்னா இறத்தல் சாதல்னு சொல்ல முடியும், அதை குறிக்கும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்க, வரியார்க்கு ஒன்றியவது, யாரெல்லாம் பொருள் வேண்டி நம்மள்கிட்ட ஏழைகள் ஏதும் இல்லாதவர்கள் கேட்குறாங்க போது அவங்களுக்கு ஒன்று ஈவது, அவர்களுக்கு ஒன்று ஈவதெல்லாம் கொடுத்தல். ஓகேவா? அப்போ இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் தான் தம்பி ஈகை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. மற்றெல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் நம்ம என்ன கொடுத்தாலும் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. ஏன்னா இல்லாதவங்க அவங்களே நம்மள்ட்ட கேட்டு நிற்கிறாங்க, திரும்ப அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? அப்போ எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு நம்மள்ட்ட ஒன்று கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் சரியான ஒரு கொடைத்தன்மை, ஈகை தம்பி. மற்றபடி இது கொடுத்தா நம்மளுக்கு பதிலுக்கு நாளைக்கு இவன் நம்மளுக்கு திரும்ப ஒன்று செய்வான்னு நினச்சிட்டு ஒரு எதிர்ப்பை, பயன் எதிர்ப்பை, குறியினா பயன். ஓகேவா? திரும்ப நம்மளுக்கு ஒரு பயன் கிடைக்கும், திரும்ப நம்மளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒரு ஈகை நம்ம செய்கிறோம்னா அதுக்கு பேர் ஈகை இல்லை அப்படின்றதான் வள்ளுவருடைய இந்த குறளுடைய கூற்று. சரியா? ஸோ இப்போ வரியாருக்கு ஒன்று ஈவது தான் ஈகை. மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, பாருங்க, ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பது தான் ஈகை. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம், வறியவர் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய நோக்கமுடையது. இன்னைக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா நாளைக்கு பதிலுக்கு அவன் ஒரு நல்லது நம்மளுக்கு செய்வான் நம்ம கேட்கும் போது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஈகை கிடையாது. அது ஈகையில வராது. ஓகேவா? 2 பேர் பணக்காரனுங்க மாற்றி கொடுத்துக்கிறானா, நான் உனக்கு நல்லது செஞ்சேன் நீ எனக்கு நல்லது சொல்லிக்கிறானுங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஈகை கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த குறள் பாருங்க. நல் ஆறு எனினும் கொளல் தீது. நல் ஆறுனா என்னது? வழி. ஓகேவா? வழி, பயன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நன்மை, எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? நல்ல வழிதான் அப்படின்னாலும் பாருங்க, நல்ல வழிதான் எனினும் கொளல் தீது. அதாவது நல் வழியில ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஒன்று கேட்டுவோம், கொளல்னா ஏத்துக்கிறது, வாங்குறது. ஓகேவா? நல்ல வழியில தான்னாலும் நல்ல நெறியில தான்னாலும் நல்ல பயனை தான் நம்மளுக்கு தருது அப்படின்னாலும் மற்றவங்கள்ட்ட கேட்டு வாங்குறது தப்புன்னு சொல்றாரு.
அப்படின்னா அது மற்றவன்ட்ட யார்ட்டையும் போயிட்டு யாசித்து நிற்காதுன்னு சொல்றாரு. புரியுதா? அப்போ நல்வழி எனினும் கோலல் தீது, நல்ல வழியிலேயே போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்டு வாங்கிக்கிற, இல்லை இரத்தல் அதாவது பிச்சை எடுக்கிற அப்படின்னா அது தீது, தீமை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகேவா? என்ன சொல்றாருன்னா அடுத்து, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. மேலுலகம்னா நம்ம சொல்லும் இல்லையா, பா எப்படியாவது இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடணும், ஒரு நல்ல வாழ்க்கை, இல்லைனா மேலுலகம்ன்றது ரொம்ப ரிலீஜியஸாக போயிட்டோம்னா நல்ல வாழ்க்கைன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? நல்ல வாழ்க்கையே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாரே தவிர, நல்ல நல்ல வழியேனாலும் மற்றவங்கள்ட்ட போய் குழல் தீது வாங்குறதுன்றது தவறு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது கொடுக்கறது சிறந்தது, வாங்கிறது தவறு அப்படின்றது தான் வள்ளுவருடைய கூற்று. சரியா? இந்த குறள் மூலமா பாருங்க, பிறரிடம் பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறியில் என்றாலும் வாங்குவது தீமையே. மற்றவங்கள்ட்ட நம்ம ஒன்று யாசிக்கிறோம்னாவே அது தீமை தான். ஓகேவா? மேலுலகம் கிடைக்காது என்றாலும், நல்ல வாழ்க்கை இல்லை சொர்க்கம் எப்படி வேணா எடுத்துக்கோங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் கொடுப்பது தான்ப்பா சிறந்தது, வாங்கிறது சிறந்தது கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மேலுலகம் அப்படின்னா விண்ணுலகம் இல்லை நல்வீடு, அதான் நல்லறம், ஒரு நல்ல வாழ்க்கை. ஓகேவா? கொலல்னா பெறுதல், மற்றவங்கள்ட்ட வாங்குறது. ஈதல் அப்படின்னா கொடுக்கறது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்த குறள் போலாமா? அடுத்த 2 குறள் பாருங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. சிம்பிள். பாருங்க, எவ்வம்னா துன்பம், துயர். குலனுடையான், அதாவது குலநிடையான் இருக்குது, குலனுடையான். குலனுடையான் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்தவன் அர்த்தம். ஓகேவா? நல்லா பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, தன்னிடம் ஏதும் இல்லை என்ற துயரை ஒருவன் எடுத்துரைக்கும் முன்பே. ஒருத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வராங்க, உதவி கேட்டுதான் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும், உங்க பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியுது, உங்களை நோக்கி வராங்க ஒரு உதவி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இது ஒரு உதவி கேட்டு தான் வராங்க, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைப்பா, நம்மள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்கப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு உங்களுக்கு என்னங்க வேணும், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க, அவன் நல்ல குடியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். அவ்வளோதான். பாருங்க, தன்னிடம் ஏதும் இல்லை என்ற துயரை, துன்பத்தை ஒருவன் எடுத்துரைக்கு முன்பே, அவன் நம்மள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருக்கான் பாருங்க, குணம் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல குடியில் பிறந்தவன் ஆவான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இளன் என்னும் எவ்வம் உரையாமை, என்கிட்ட எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயத்த, துன்பத்தை, உரையாமை, அவன் எடுத்து உரைவதற்கு முன்னாடியே ஈதல் குலனுடையான், கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறவன் கொடுத்துருவான். ஓகேவா? அதுதான் ஒரு சிறந்த அவன் குலனுடையான், சிறந்த குடியில பிறந்தவன் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லிடும். கண்ணே உல. ஓகேவா? அடுத்து பாருங்க, 224. இன்னாது இறக்கப்படுதல், இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இது ஒரு டைப் கொடை கொடுப்பானுங்க, ஆனால் இது ஒரு டைப்பில் கொடுப்பானுங்க, அவனுங்களும் சிறந்த கொடைக்கு கிடையாது. அதான் பாருங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஒரு சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தன் வராங்கப்பா, ஒரு 25 ரூபா கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 25 ரூபா கேட்குறாங்க, கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஓகேவா? அவன் இல்லாதவனை, வள்ளுவர் சொல்லிட்டாரு, எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது ஈகைன்னு சொல்லிட்டார். ஓகேவா? ஆனால் அவன் கேட்ட 25 ரூபாயும் அவன்கிட்ட இருக்கும், பொருள் இருக்கும், நினைச்சானா எடுத்து அப்பவே கொடுத்துட்டு ஓகே சந்தோஷமா போயிட்டான் சொல்லிட்டு வழி அமைச்சிடலாம், அவனும் மன நிறைவாக போயிடுவான். ஓகேவா? ஆனால் இந்த யாசிக்கிறாங்க பாருங்க, இறப்பவர் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம், அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய என்ன பண்ணுவான்னா 25 ரூபாய் உடனே கொடுக்க மாட்டான், ஃபர்ஸ்ட்டு 2 ரூபா கொடுப்பான், அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுப்பான், கொடுக்க 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 அடுத்து பணம் அவங்க கேட்டதை அடையிற வரைக்கும் இறக்குறவங்க அமைதியாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுது, நம்ம கேட்டது முழுசாக கிடைக்கலன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த 25 ரூபா கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் சிரிச்ச முகமாக வருவாங்க. ஓகேவா? அப்போ கொடுக்குறவன் என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுடைய நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? இது ஒரு ஈகை பண்புன்னு நம்ம சொன்னாலும் ஒரு கேவலமான செயல் தானே, இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவன் என்ன தேவையோ கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. பாருங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறத்தவர் இன்முகம் காணும் அளவு. நம்மள்ட்ட ஒருத்தவங்க யாசிக்கிறாங்க, பிச்சை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய இனிமையான முகம், அதாவது மகிழ்ச்சியான முகத்தை காணும் அளவுக்கு இன்னாது இறக்கப்படுதல், கொஞ்சம் கொஞ்சமா அதை கொடுக்கறதுன்றது ரொம்ப துன்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அங்க பாருங்க, பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரை, அவனுடைய சிரிப்பான முகத்தை காணும் வரைக்கும் கேட்கப்படுவதும் அப்படின்றது துன்பமானது.
ஓகேவா? எனக்கு ஒரு தேவை இருக்கு, முழுசாக அதை கிடைக்கிற வரைக்கும் அவனுடைய அந்த சந்தோஷமான அந்த முகத்தை பார்க்குற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க, அது ரொம்ப என்ன சொல்றது, துன்பமானதுன்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகேவா? உன்னால் முடிஞ்சா செய்ய முடியுமா, முழுசாக செஞ்சுட்டு போ. ஓகேவா? அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஈகன் நான் அவனு செஞ்சா அப்படின்ற மனநிறைவோட இரு. ஆனால் சந்தோஷம் அவன் கஷ்டப்படுறதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்காதன்ற சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, இன்னாது அப்படின்னா துன்பம் தீது, இன்முகம் அப்படின்னா மலர்ந்த முகம் மகிழ்ந்த முகம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் டக்குன்னு உதவி பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலைய வைப்போம், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்கப்பட்டவங்களாம் ஒரு சில பேர் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க 225வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசி ஆற்றல் அப்படின்னா பசியை தாங்கிக்கிறது. ஒருத்தன் பயங்கர பசியா இருப்பான், ஆனால் அந்த பசியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையை கண்டு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற நிலையை கண்டு அந்த பசியும் பொறுத்துக்குவான். அந்த பசியும் பொறுத்துக்கிறான் பாருங்க, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அது பெரிய ஒரு ஆற்றல். அந்த ஒரு ஆற்றல் சிறப்புடையவனான ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதை விட பெரிய ஆற்றல் என்னன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு தெரியுமா? அந்த பசியா இருந்து ஆற்றலோடு இருக்கான் பாருங்க, அவனுடைய பசியை போக்குறீன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய ஆற்றல் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? பாருங்க, பசியை பொறுத்து கொள்வது சிறந்த ஆற்றலுடையதாகும். ஒரு சிறந்த ஆற்றல், எனக்கு பசிக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நான் பொறுத்துக்கிறேன், அது ஒரு சிறந்த ஆற்றல், அது ஒரு எனர்ஜி தானே, அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தானே, பாசிட்டிவ் எனர்ஜி தானே. ஆனால் அந்த ஆற்றலையும் விட சிறந்த ஆற்றல் எது தெரியுமா? அந்த பிறர் பசியை, அந்த பசியை போக்குவதுன்னு சொல்றார். ஓகேவா? பாருங்க, ஸோ ஆற்றுவார் அப்படின்னா பொறுப்பவர், தவ வலிமை உடையவர். மாற்றுவார் அப்படின்னா பசியை போக்குபவர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பசியை பொறுத்தவனுடைய ஆற்றல் அப்படின்றது அந்த பசியவே போக்குற பாருங்க, அவனுடைய ஆற்றலுக்கு பின் தான் சொல்றாரு. ஓகேவா? சரியா? ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பசியோட இருந்தாங்கன்னா கேட்குறாங்க அப்படின்னா அவங்களா கேட்குறான்னும் போது பசியை போக்குங்க. சரியா? அடுத்து பாருங்க 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அற்றார், அற்றார்னா வறியவர்கள் அர்த்தம், ஏதும் இல்லாதவர்கள் அர்த்தம், ஏழைகள் அர்த்தம். ஓகேவா? அப்போ அற்றார் அழிப்பசி, அழிப்பசினா கடும் பசி, ரொம்ப பசியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வறியவர்களுடைய ஏதும் இல்லாதவர்களுடைய கடும் பசியை தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பழி. வைப்புழி, வைப்புழி அப்படின்னா நம்ம அப்படி பார்த்துருவோம், வைப்புழி கோட்படா பார்த்துருவோம் இல்லையா? வைப்புழி அப்படின்னா பொருள் சேமிக்க வச்சக்கூடிய இடம். உங்கள்கிட்ட கூடிய பணப்பெட்டி இல்லை பணப்பேழை, பெட்டினா பேழைன்னு சொல்ல முடியாது, அந்த பணப்பெட்டி நீங்கள் பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம், கஜானான்னு வச்சுக்கோங்க, கருவூலம். ஓகேவா? ஸோ அதான் அங்கே பாருங்க, வைப்புழி அப்படின்னா பொருள் சேமிக்கக்கூடிய இடம், கருவூலம். ஓகேவா? ஸோ வள்ளுவர் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருவூலம், பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம், செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் சொல்லி எதை சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் பசியோட வராரோ, ரொம்ப பசியோட வராரோ, அவங்களுடைய பசியை தீர்க்குறீங்க பாருங்க, அந்த நீங்க ஒவ்வொருத்தருடைய பசியும் தீர்க்கக்கூடிய இடம் தான், அவங்களுடைய பசியை தீர்க்கிற அந்த ஒரு இடம் தான் நீங்க பொருள் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஏன்? நீங்க பொருள் சேமிச்சு வச்சதுனால தான் அவங்களுடைய பசியவே தீர்க்குறீங்க. புரிஞ்சதா? அந்த பசியை தீர்க்கறது மூலயமா உங்கள்கிட்ட பொருள் சேமிச்சு இருக்குன்றதையும் நீங்க நிலைநாட்டுறீங்க, அதையும் தெளிவுபடுத்துறீங்க இல்லையா? அதான் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். பாருங்க, வறியவரின் கடும் பசியை போக்குவதே பொருள் படைத்த ஒருவன் தன் செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் சொல்றாரு. ஓகேவா? புரியுதா? அப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம பசியை தீர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட செல்வம் இருக்கும், அவங்க பசியை போக்க போக்க செல்வம் திரும்பவும் வளரும். ஓகேவா? ஸோ அதான் அவர் சொல்ல வர்றாரு. ஓகே, அடுத்தது பாருங்க, பாத்து உன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஓகேவா? மரியி எவனைன்னு படிக்கக்கூடாது, மரியவனை அலப்படை இல்லையா? ஓகேவா? அந்த ஈ தனியா, அப்புறம் ரீ தனியா, ஈ தனியாலாம் படிக்கக்கூடாது, ஒரு மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழிக்கணும். ஓகேவா? மரியவனை, பாத்து உன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஓகேவா? அப்படின்னா பாத்து உன் அப்படின்னா என்னன்னா, பகிர்ந்து உண்ணுதல் தான் பாத்து உன். பகிர்ந்து உண்ணக்கூடிய மறியவனை, பழகியவன் இல்லை பழக்கம் உடையவனை. சரியா? பசி என்னும், மற்றவங்க தாங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணமுடையவன், அவனுக்கு ஒரு வேளை பசி என்னும் பசின்னு வந்துச்சுன்னா அந்த பசி என்னும் தீப்பினி அவனை தீண்டவே தீண்டாது, அது ரொம்ப அரிதுன்னு சொல்றாரு. ஏன்? அவன் மற்றவனுடைய பசியை போக்கியிருக்கான், தாங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ பாருங்க, தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவன், தீய பசி அவனுக்கு, அந்த உடையவனை தீய பசி என்றுமே தீண்டவே தீண்டாது, தீண்டுவது இல்லை.
ஓகேவா? ஸோ பாத்தூன் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல், தீப்பினி அப்படின்னா தீய பசி நோய்னு அர்த்தம், மரியவன் அப்படின்னா பழகியவன் இல்லை பழக்கமுடையவன் அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? 228 பாருங்க. ஈத்து உவக்கும் இன்பம். ஓகேவா? ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள். இந்த மாதிரி இந்த கொள் இந்த மாதிரிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி எழுப்புறாருன்னு அர்த்தம். இந்த கண் கொள் அப்படின்ற சொல்லலாம் வந்து குரல்ல வருது அப்படின்னா வள்ளுவர் ஏதோ ஒரு கேள்வியை எழுப்புறார், ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான பதிலை சொல்றாருன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அப்படின்னா கொடியவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அது தாங்கிட்ட பொருள் இருக்கும், அதை அவன் சேமிச்சு வச்சு இருந்திருப்பான், அதை இழந்தும் செஞ்சிருப்பான். அப்படிப்பட்ட கொடியவர்களுக்கு, ஏன்னா அவன்கிட்ட பொருள் இருந்திருக்கும் இல்லையா, அதை சேமித்து வச்சிருப்பான் இல்லையா, அது ஏதோ ஒரு வழியில இழந்திருப்பான், மற்றவங்களுக்கு கொடுத்து இழந்திருக்க மாட்டான், ஏதோ வேற ஏதோ வழியில இழந்திருப்பான். அப்படிப்பட்ட கொடியவர்களுக்கு தாங்கிட்ட பொருள் இருக்கும் போதே கொடுத்து மற்றவங்களுக்கு உதவன்ற எண்ணம் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கொஷனை வள்ளுவர் எழுப்புறாரு. பாருங்க, அதான் ஈத்து ஊக்கம் இன்பம் அறியார்கொள். ஓகேவா? ஈத்துனா அது கொடுத்தல், கொடுத்து ஊக்கம்னு அதை மகிழ்றது, மற்றவங்களுக்கு கொடுத்து மனம் மகிழக்கூடிய அந்த ஒரு எண்ணம்ன்றது அவங்களுக்கு இல்லவே இல்லையான்னு கேட்குறாரு. எப்போ ஒருவன் பொருள்லாம் வச்சிருந்திருப்பான், அதை இழந்தும் செஞ்சதுக்கு அப்புறம், ஓகேவா, நம்ம கேட்குறோம் சொல்லுவோம் இல்லையா, டே என்கிட்ட நீ வீணா போனதுக்கு அந்த பொருளை வச்சு மற்றவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பல கேட்பான் இல்லையா, அதுதான் சொல்றாரு. ஓகேவா? பாருங்க. தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் அது இழந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, இழந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இழந்த கொடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய இன்பத்தை அறிய மாட்டாரோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வள்ளுவர் இதன் மூலமா சொல்றது என்ன, அட்லீஸ்ட் அவனுக்கு நீ கொடுத்து உதவி இருந்தனா அந்த உதவனை பார்த்தீங்களா, அந்த கொடுத்தவன் பார்த்தீங்களா, அது உன்னை காப்பாத்திருக்கா தம்பி, உங்ககிட்ட எந்த பொருளும் இல்லைனா அந்த ஒரு அறமே உன்னை காப்பாத்திருக்குன்னு சொல்றாரு, அந்த ஒரு ஈகைத்தன்மையை காப்பாத்திருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கு தானே கொடுத்து உதவக்கூடிய பழக்கமே கிடையாது இல்லையா, அதான் சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஈத்து ஓக்கம் அப்படின்னா கொடுத்து மகிழக்கூடிய ஒரு வகையான சந்தோஷம். வன்கணவர் அப்படின்னா கொடியவர்கள், எல்லாமே இருந்து மற்றவங்கள்ட்ட ஒன்று கேட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்றவங்க நம்ம சொல்ல இல்லையா, என்ன மனசுடா அவனுக்கு, கல் நெஞ்சக்காரன்டா அவன் கெட்டவன்டா சொல்லுவோம் இல்லையா, அது உண்மைதான். ஓகே, சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. ஓகே, அடுத்து பாருங்க. கடைசி 2 குறள் ஈகையில். இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது, இரத்தல் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிறது, இல்லை யாசிக்கிறது, இல்லை பொருள் வேண்டது. ஓகேவா? அதை இரத்தலின் இன்னாது, அதை விட துன்பமானதான், பிச்சை எடுக்கிறத விட கேவலண்டான்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல். தமியர் அப்படின்னா தானாக, நான் மட்டுமே அப்படின்றது. ஓகேவா? ஒருத்தவன்ட்ட எல்லாம் பொருள் இருந்தும் பாருங்க, மன்ற நிரம்பிய, அவன்கிட்ட எல்லா செல்வம் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாமே வச்சிருக்கான்னு அர்த்தம். மன்ற நிரம்பிய அவனுடைய செல்வத்தை தான் மட்டும்தான் தனியாக உண்டு மொத்தத்தையும் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு செயல்ன்றது இரத்தலின் இன்னாது, பிச்சை எடுக்கிறத விட கேவலாண்டான்றது சொல்றாரு. ஓகேவா? உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும், உங்கள்கிட்ட ஒன்று உதவி கேட்டு ஒரு ஈகை கேட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீ கொடுக்க மாட்டேன். ஓகேவா? அப்படிப்பட்டது பிச்சைக்காரனோட நீ மோசண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சமம். ஓகேவா? அதான் உண்மையும் கூட. ஓகேவா? ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம் இல்லையா, கொடுக்க மாட்டான். அதான் என்ன பாருங்க, பொருள் பெருக எண்ணி. ஏன் கொடுக்காம மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது கேட்டு வரான் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் தான் நம்ம பொருள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு தவறான எண்ணம் தானே. வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ கொடுடா தம்பி, தானாவும் செல்வம் வளரும்னு சொல்றாரு. யாருக்கு நீ இறத்தவர்களுக்கு நீ செய்யற அப்படின்னா அதுதான் நீ பொருள் சேமிச்சு வைக்கக்கூடிய இடம்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள்ன்றது தெரியாதவங்களுக்கு பொருள் பெருக்க எண்ணி எவர்க்கும் தராமல் தான் மட்டுமே தனித்து உண்பது வறுமையால் பிறரிடம் இறந்து நிற்பதை விட கொடியது. அதை விட கேவலமானதுன்னு சொல்றாரு, அதை விட துன்பமானது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க கடைசி குறள். சாதலின் இன்னாதது இல்லை. சாதல்னா என்னது? செத்து போறது. ஓகே, இன்னாததுன்னா துன்பமானது. சாதலை விட, இறந்து போறதை விட துன்பம்ன்றது எதுவுமே இல்லை. ஓகேவா? அதான் சொல்றாரு, சாதலின் இன்னாதது இல்லை, இறந்து போறதை விட துன்பம்ன்றது எதுவுமே கிடையாது. இனிது, அதுவே இனிதுன்னு சொல்றாரு. திரும்பவும் பாருங்க, அதை விட கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு,
அதை விட துன்பம்ன்றது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த துன்பம் எவ்வளவு பரவாயில்ல, அதுவே இனிதுன்னு சொல்றாரு. எப்போ? இங்க பாருங்க, அதுவும் ஈதல் ஏயா கடை. தாங்கிட்ட யாராவது கேட்டு வராங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த கேட்டு வராங்க, ஈகை அதை பற்றி இரத்தலோடு வராங்க அப்படின்னா, ஒரு பிச்சை எடுத்து யாசகத்தோடு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் நினைக்கிறான் பாருங்க. கொடுக்கக்கூடிய மனசு இருக்கவன், ஆனால் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த சுச்சுவேஷனில் அவன் என்ன நினைப்பான்னா, சாகரத்தை விட என்ன சொல்றது, சாகரத்தே ரொம்ப மேல்றா அப்படின்னு சொல்லுவான். சாகிறது ஒரு கொடுமையான விஷயம், ஒரு துன்பமான விஷயம். ஆனால் அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஏன்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அதான் சுச்சுவேஷன். சரியா? பாருங்க, சாவதை விட துன்பமானது ஏதும் இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத நிலை வரும்போது அப்படிப்பட்ட துன்பமான சாதலும் சந்தோஷமா இருக்குமா? ஓகேவா? சச்சாதலம் இனிதே ஆகும், இனிமையானதே ஆகும் அப்படின்றது இந்த குறளுடைய பொருள். சரியா? ஸோ அப்போ ஏயா கடை அப்படின்னா கொடுக்க முடியாத நிலைன்னு அர்த்தம். கொடுக்க முடியாத நிலை, அவ்வளோதான்ப்பா. சரியா? ஸோ இப்போ ஈகை அப்படின்ற இந்த ஒரு அதிகாரத்தின் மூலயமா, ஸோ ஈகை செய்வது எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈகை செஞ்சோம்னா நம்ம பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது, ஓகேவா? ஈகை செய்யறதுனால நல்ல என்ன நன்மை, ஈகை ஒருத்தன் செய்யலை அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன், ஈகை செய்யாமல் இருக்கிறது எதை விட பெரிய குடியது, எதை விட பெரிய துன்பமானது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஈகை என்பது முடிஞ்ச அளவுக்கு உங்களை தேடி யாராவது வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சு உங்களால் கொடுங்க. அதே போல் மற்றவங்கள்ட்ட செல்வத்தை கொடுத்து மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுறவும் கூடாது. ஓகேவா? நாளைக்கு அதே நிலைமை நம்மளுக்கு வரலாம் இல்லையா? மற்றவங்களை பார்த்து நம்ம அந்த நிலைமைக்கு போகும்போது மற்றவங்கள்ட்ட நம்மளை கொடுத்து அவன் சந்தோஷப்படும் போது அதை நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஈகைன்றது முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்து உதவுங்க. அதே சமயத்தில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, கொடுக்குற நிலையில் இருங்க, தயவு செஞ்சு வாங்கக்கூடிய நிலையில் இருக்காதீங்க அப்படின்ற சொல்கிறார். ஓகேவா? அதே போல் ஈகைன்றது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதே தவிர இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஓகேப்பா. அடுத்த ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு 10 குறள் மூலமா நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூ.